ப்ளவுஸை பேக் சைடு போட்டு துணி வந்து கரெக்டாக ஒரு உடம்புல எப்படி பதியணுமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஓகேவா? அதாவது ரொம்ப இழுக்கவும் கூடாது. இது வந்து கரெக்டாக இருக்குது, மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப இழுத்திங்கன்னா இப்படி போகும் அகுந்துக்கிட்டு, தெரியுதா? இந்த ஷேப்பெல்லாம் ஒரு மாதிரி தூக்கும், நில சுருக்கம் வரும். இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த சைடு இப்படி கையை வச்சு இந்த 2 பக்கமும் இப்படி இழுத்திங்கனாவே கரெக்டாக உட்காந்துக்கும். அதாவது இந்த ஆம்கோல் டு ஆம்கோல், கீழே இடுப்பு பட்டி இப்படி கையை வச்சு நீங்கள் தம் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே துணி இழுக்காது. இப்படி வச்சு இழுக்கிறப்ப தான் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். தெரியுதா? இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு பாடியில் எப்படி உட்காருமோ அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ மெஷர்மெண்ட் எடுங்க. ஆம்கோல் டு ஆம்கோல் 20 இன்ச்சஸ் வருது. இதை வந்து அப்படியே திருப்பி போட்டு எடுக்கக்கூடாதா? அதை தான் நான் ஒரே இதாக சொல்லிடுறேன். இப்போ 20 இன்ச்சஸ் வருது. ஓகேவா? இப்போ இது வந்து ஃபினிஷிங்கோட அளவு தான் 20 இன்ச்சஸ். ஓகேவா? இதுக்கு மேலே எக்ஸஸ் நம்ம துணி உள்ள 4 தையல் விடுவோம் இல்லையா, அதுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும். அப்போ ஒரு சைடு 1.5 இன்ச், இன்னொரு சைடு 1.5 இன்ச். அப்போ 20 + 3 23 டோட்டலாக 23. இதை நீங்கள் உள் பக்கமாக எடுத்தாலும் சேம் அதே தான் வரும். நான் அதனால் ஒரே பக்கமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஒவ்வொருத்தரும் உள் பக்கம் நிறையா துணி விட்டுருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் கம்மியாக துணி விட்டுருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்னது 23ன்னு சொன்னேன்னா நமக்கு அந்த மெஷர்மெண்ட் இங்கே வருதான்னு செக் பண்ணிக்கலாம். உள்ள ஓவரா துணி ஷேப் உட்காராது, நம்மளோட பாடி ஓரளவுக்கு தான் கொடுக்கணும். ஸ்ட்ரக்சராக உட்காராது. ஓகேவா? இந்த எண்டு டு இந்த எண்டு எக்ஸஸாக இருக்கிறதுனால 24.5 வந்துருக்கு. புரியுதா? நான் சொன்னது எவ்வளோ சொன்னேன்? 23. நமக்கு வந்து இந்த தையிலிருந்து 1.5 இன்ச்சுனா இவ்வளோ தூரம் தான் கணக்கு. இப்போ நான் இங்கே விரல் வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்தாண்டு 1.5 இன்ச்சுனா இது வரைக்கும் அளவு. அது வரைக்கும் மட்டும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் ஓகே கரெக்டாக வருதா? ஃபஸ்ட்டு தையிலிருந்து நமக்கு 1.5 இன்ச்சு, ஃபஸ்ட்டு தையிலிருந்து 1.5 இன்ச்சு. அப்போ நம்மளுடைய மெஷர்மெண்ட்டு 20 கரெக்டாக இருக்கா? ஸோ நீங்கள் இப்படி எடுத்தாலும் ஒன்று தான், வெளிப்பக்கம் எடுத்தாலும் ஒன்று தான். ஆனால் வெளிப்பக்கம் எடுக்கிறப்ப +3 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். புரிஞ்சுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை மடிச்சுக்கோங்க. இதையும் கீழே இழுத்துக்கிட்டு ஷோல்டர் இழுக்கணும். ஓகேவா? ஷோல்டர் துணி இழுத்துட்டு கீழே இந்த ஒரு துணி தான் இழுக்கணும். இதே இழுத்திங்கன்னா இது ரப்பர் மாதிரி வரும். ஃப்ரண்ட் கிளாத் வந்து கிராஸ் கிளாத்து. ஓகேவா? கிராஸ் கட்டிங், அதனால கீழே வரும். நம்மளுடைய மெஷர்மெண்ட்டு ஷோல்டர் டு இந்த கீழே தையல் பட்டி வரைக்கும். இப்போ ஷோல்டருக்கு மேலே 1/2 இன்ச் கம்பல்சரி விடணும். எங்கெங்கெல்லாம் தையல் வருதோ அங்கெங்கெல்லாம் 1/2 இன்ச் விடணும். இப்போ இங்கே தையல் இருக்கா, ரெண்டுக்கும் ஜாயிண்ட் இருக்கா 1/2 இன்ச்சு, இந்த 2 துணிக்கு ஜாயிண்ட் இருக்கா அப்போ இங்கே 1/2 இன்ச்சு, இந்த 2 துணிக்கு ஜாயிண்ட் இருக்கா, ஒவ்வொரு தையலுக்கும் நம்ம 1/2 இன்ச் கணக்கு பண்ணுவோம். ஓகேவா? எல்லாத்துக்குமே 1/2 இன்ச் கணக்கு இருக்கும். இப்போ நான் ஷோல்டருக்கு மேலே ஸ்டிச்சஸ் போகிறதுனால 1/2 இன்ச் விட்றேன். விட்டுட்டு நான் இங்கே அப்படியே விரல் வச்சு அமுத்திக்கோங்க. ஓகேவா? நிறுத்த வேணாம். கீழே இந்த கோடு இருக்குல்ல, டக் பிடிச்ச கோடு, இதை இழுத்துட்டு டேப்பை வச்சிங்கன்னா உங்களுடைய கரெக்டான மெஷர்மெண்ட் என்னங்கிறது தெரியும். 13.5. ஓகேவா? இதை நார்மலாக நீங்கள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 13.25 அப்படி தான் வரும். தெரியுதா? இப்போ நார்மலாக நான் லூஸ் விட்டுட்டேன். இப்போ 13.25. இதை நான் இழுத்துனா தான் 13.5 வருது. கிளியரா? இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு, இந்த கை அப்படியே தான் இருக்குதுன்னு எதுவுமே பண்ணலை. நெக்குக்கு பார்க்குறோம். ஓகேவா? நெக்குக்கு இந்த லைன் கோடு வருதா, இதுதான் ஃபினிஷிங் முடியுது. இப்போ எட்டரைனா இங்கே தையல் உள்ளே போகுதா, சென்டரில் இங்கே தையல் போதா, துணி 2 துணிக்கு உள்ளே போதா, அப்போ இங்கே உள்ள 1/2 இன்ச் துணி இருக்கிறதா அர்த்தமா? அப்போ இந்த 1/2 இன்ச்சை கழிக்கிறீங்க. இங்கே எப்பயுமே முன்னாடி நெக்குக்கும் பின்னாடி நெக்குக்கும் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த 2 துணியும் உள்ளே போகிறதுனால, லைனிங் கிளாத்தும் மெயின் ஃபேப்ரிக்கும் உள்ளே வச்சு திருப்புறதுனால. ஓகேவா? சப்போஸ் நான் லைனிங் ப்ளவுஸ் இல்லை நார்மல் ப்ளவுஸ் தானே அப்படின்னா அப்போ கழுத்து பீஸ் வச்சு அடிப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு 1/2 இன்ச் உள்ளே போகும். கம்பல்சரி முன்னாடி கழுத்துக்கும் வரதை விட நம்ம இதை பின்னாடி வந்து கழிக்கணும். கழிக்க மட்டும் முன்னாடி கழுத்தும் பின்னாடி கழுத்தும் 1/2 இன்ச் கம்பல்சரி கழிக்கணும். மீதி எல்லாமே அதே சேம் மெஷர்மெண்ட் தான். ஷோல்டர் அதேமாரி 1/2 இன்ச் விட்டுருணும். இப்போ இங்கே 8 வருதுன்னா உங்களுடைய அளவு 8. புரியுதா?
வைக்கிறதே 8 தான் வைக்கணும் நம்ம. நம்ம நீங்க வைக்கணும். தைக்கும் போது தைச்சு திருப்பி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 8.5 வந்துருது. கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. சரி நீங்க இப்போதைக்கு 8 மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் அது தைக்கும் போது அந்த 1/2 இன்ச் எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நான் சொல்றேன். ஆனா மைனஸ் பண்ணணும். முன்னாடி கழுத்து இதுல மட்டும் தான் மைனஸ் பண்ணனுங்களா? இந்த கழுத்துக்கும் இந்த கழுத்துக்கும், அதாவது இந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, வர்ற பாட்டுக்கு அரை வர்ற இதுல இருந்து அரை முன்னாடி கழுத்தும் பின்னாடி கழுத்து கம்பல்சரி 1/2 இன்ச் கழிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷோல்டர் அதே மாதிரியே தான் இங்கே வச்சுக்கிறீங்க, 1/2 இன்ச் விட்டுக்கிறீங்க. ஆம்கோல் பாட்டு, ஓகேவா? ஆம்கோல் பாட்டு இப்படி கோடு போட்டு பார்த்தீங்கன்னா 5.5 6 தெரியும். இதனுடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? 6. இல்லை எனக்கு இது மெஷர்மெண்ட் எனக்கு எடுக்க தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மொத்த அளவு எவ்வளவு? 13. 13.5க்கு கரெக்டாக கீழே கோல் வச்சுக்கோங்க. இந்த எண்டு துணி இருக்குல்லையா, ஃபஸ்ட்டு துணி அதில் வச்சுட்டு டேப்பை மேலே வரைக்கும் கொண்டு போனேன்னா என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறது வந்துடும். இதில் என்ன வருது? எங்கே 7.25? 6. அதில் உள்ள துணி ஒரு அதை என்ன சொல்லியிருக்கேன், ஜாயிண்ட் வரப்ப 1/2 இன்ச்சு துணி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்னா, அப்போ 1/2 இன்ச்சு கழிச்சிங்கன்னா 6. ஜாயிண்ட்ல நம்ம கழிக்க தான் செய்யணும். ஜாயிண்ட் வர இடம்லாம் ஒரு சில இடத்துல கூட்டுவீங்க, ஒரு சில இடத்துல கழிப்பீங்க. ஆனால் மெயினாக இது ரெண்டுக்கு தான் கழிப்போம். இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அளந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கழிக்க தேவையில்லை. கீழேருந்து மேலே போகிறப்ப நீங்கள் கம்பல்சரி 1/2 இன்ச்சு கழிக்கிற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் மடக்குறீங்க. ஆமாம். அந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு. ஒவ்வொரு சில டெய்லர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அளவு விடவே கீழே இறக்கி வச்சிருப்பாங்க. அப்படி இறக்குனா சுருக்கம் வரும்.